Hi நண்பா எல்லாருக்குமே வணக்கம். நான் Chandru பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கறோம்னா எப்படி செகண்ட் ஹேண்ட் மொபைலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறது. ஏன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நாளைக்கு 4 பிராண்டு 4 விதமான ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதுக்காக நம்மளால் அதாவது குறிப்பாக இணைய மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு ஃபோன் 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினா கூட EMI ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்குகிற என்னைய மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ஏன்னா நான் காலம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன், இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மொபைல் தான். ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் 4 விதமான பிராண்டு ஃபோன் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அதோட ரேட்டை வச்சு பார்க்கும்போது நம்மளால் உடனே வாங்க முடியுமா? முடியாது. ஆனால் ஃபோனோட ஸ்பெக்கு நல்லாயிருக்கும், ப்ராசர் நல்லாயிருக்கும், கேமரா நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளால் வாங்க முடியாது. காரணம் எல்லாத்துக்கும் தடையாக இருக்குது இந்த பணம் தான். ஓகே, நம்ம மைண்டு சொல்லும் ஓகே அப்போ வந்து செகண்ட்ஸில் வேணால் நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வாங்குவோம். இப்போ புதுசாக லான்ச் பண்ணுற ஃபோன் 40,000 ரூபாய்னா ஒரு பாதி ரேட்டு தான் நம்மளால் புரட்ட முடியும். கடனை கூட நான் வாங்காமல் ஒரு 20,000 ரூபாய் நான் சேர்த்து வச்சுருக்கேன். 20,000 ரூபாய்க்கு ஏதாச்சும் போன வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது ஆன்லைனில் அவைலபிள் இருக்கும். OLXில் பார்த்தீங்கன்னா 40,000 ஃபோன் 20,000 போட்டிருப்பான், 25,000 போட்டிருப்பான், ஏன் 10,000 கூட போட்டிருப்பான். ஆனால் நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கும், இந்த ஆன்லைனில் நம்ம நம்பி வாங்க முடியுமா? குறிப்பாக OLXில் ஏகப்பட்ட ஸ்கேம் ஆனது இருக்குது. நானே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் காலேஜ் வந்து செகண்ட் இயராக தேர்ட் இயரை படிச்சுக்கிட்டு இருந்தேனான்னு தெரில. அப்போ பார்த்தீங்கன்னா போக்கோ F1 வந்து அப்போ தான் லான்ச் ஆச்சு. லான்ச் ஆகி ஒரு 4 மாதம் கழித்து நான் OLXை சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஃபோன் 22,000, 6GB ரேமு, 64GB ஸ்டோரேஜ், 21,000 நினைக்கிறேன். ஆனால் OLXில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 12,000 ரூபாய்க்கு போட்டிருந்தார். என்னடா அப்படியே பாதிக்கு பாதி போட்டிருக்காரே, நல்ல ஆஃபராக இருக்குது, ஏன்டா அப்போ ஒரு 8,000 ரூபா இருந்துச்சு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு 12,000 ரூபா தேர்த்திடலாம் அப்படின்னு அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறேன். அவர் வந்து ஹிந்திக்காரர் பேசுகிறாப்புல. கேட்குறோ நான் வந்து ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறேன், ஆர்மி ஆஃபீஸர் உடனே சொல்லி அவரோட ஆதார் கார்டு எல்லாத்தையும் அனுப்புகிறாரு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு 6,000 வந்து எனக்கு பேடிஎம் பண்ணி விடுங்க, நான் வந்து உங்கள் ஃபோனை வந்து பார்சல் பண்ணி விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. எனக்கு நம்புறதா வேணாமன்ற ஒரே குழப்பம். என்னென்னா ஆதார் கார்டு அனுப்புகிறாப்புல, அவரோட ஐடி மிலிட்ரியில் வேலை பார்க்கணும் ஐடி கார்டு அனுப்புகிறாப்புல, எல்லாம் அமைச்சிட்டு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, உண்மையிலே நம்பலாமா? ஆர்மி மேனு வேறு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உடனே புரியலை எனக்கு. அதுக்கப்புறம் கேட்டேன், ப்ரோ இந்த மாதிரி ப்ரோ நான் வந்து நீங்கள் ஃபோனை அமுச்சு விடுங்க, நான் அமௌண்ட்டை தரேன் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 6,000 அமுச்சு விடுங்க, ஃபோன் டெலிவரி ஆனோடனே அடுத்து ஒரு 6,000 அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். எனக்கு பயம், எங்கே 6,000 ரூபா ஏன்னா அவர் மேலே சந்தேகமும் முழுசாக வரல. ஏன்னா அவர் அந்த ப்ரூஃபெல்லாம் கம்மு ஆர்மி மேனுன்றாரு, 6,000 ரூபா அனுப்பிச்சிட்டு இங்கிட்டு அனுப்புறேன்றாரு. ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஒருத்தன் கொடுத்துட்டு வாங்கிடுறான் மச்சான், நல்ல ஆஃபராக இருக்குது, ஆர்மி மேன் வேறு போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. இன்னொருத்தன் எதுக்கு மச்சான் வம்பு 6,000 ரூபா கொடுத்துட்டு அவர் ஏமாற்றிட்டாருன்னு என்ன பண்ணுறது, இப்படியே ஒரு பயம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் சேனல்லாம் போட ஆரம்பித்தாங்க. சன் நியூஸில் இந்த மாதிரி வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஐஃபோன்லாம் பார்த்திங்கன்னா பாதி ரேட்டுக்கு தரேன்னு சொல்லி இந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படின்னு. அப்போ தான் ஒரு மனுஷன் ஜர்க்கானே, நல்ல வேலை நம்ம அன்றைக்கி கொடுக்கல அப்படின்ற மாதிரி. ஸோ இதனாலே OLXில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தவிர்த்துருவேன். அப்புறம் எங்கே ப்ரோ வாங்குவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கூட படிக்கிற பசங்களே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஹை கிளாஸான ஃபேமிலி பசங்க இருப்பாங்க. அது ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும். எப்பயுமே பார்த்திங்கன்னா 4 பசங்க நமக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னா மினிமம் ஒருத்தனாச்சும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு உள்ள ஃப்ரெண்டாக இருப்பான். அவன் எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வாங்குறது, ஐஃபோன் வாங்குறது, வண்டி வாங்குறது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிவைசஸ் தான் வச்சுருப்பான். அவன் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஃபோன் மாற்றிக்கிட்டே இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண ஸ்மார்ட் ஃபோனை பார்த்திங்கன்னா நான் செகண்ட்ஸில் வாங்கலாம். என் OnePlus 70 கூட பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணது. அவன் ஐஃபோன் 12 வாங்கினால என் ஸ்மார்ட் ஃபோனை பார்த்திங்கன்னா எனக்கு 25,000 ரூபா சொன்னால் நான் அப்புறம் 10,000 கொடுத்து அந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயும் ஒருத்தவன் இருப்பான். ஸோ அவன் வாங்குகிற ஃபோனை யூஸ் பண்ணி, இல்லாட்டி ரிலேட்டிவ் யூஸ் பண்ணி ஃபோனை யூஸ் பண்ணி. இல்லை பஜாரில் உங்கள் ஃப்ரெண்டோட தெரிஞ்ச கடை, இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச கடை, இல்லை உங்கள் ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப் வச்சுருக்காருன்னா அவர்கிட்ட சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா, டே மச்சான் இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் பண்ண பீஸு கூட இருந்தால் சொல்கிறா, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஃப்ரெண்டு நம்பிக்கையான கடைன்ற போது அவங்களும் பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்யூனாக இருப்பாங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோன் ஆனது அமைச்சு தருவாங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம நம்பிக்கையாக பை வாங்கலாம். இல்லை OLXலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது, அந்த ஃபோன் 30,000 ரூபா, அவங்க 4 மாதம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, 22,000 ரூபாய்க்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமரை கூப்பிடுங்க, காமனான பிளேஸில் வச்சு கூப்பிடுங்க. எப்பயுமே OLXில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு 10 கிலோமீட்டர் சுற்றுவட்டாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா காட்டு. நம்ம சர்ச் மோர் கொடுக்க தான் டிஸ்டன்ஸ் கூடயே போகும். ஸோ உங்கள் ஏரியா பக்கத்துலேயே இருக்காங்கன்னா ஏதாச்சும் ஒரு காமனான பிளேஸுக்கு வர வச்சு ஃபோனை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபோனை கைக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா பேட்ரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க.
ஒரு 50% உங்கள் கைக்கு ஃபோன் வருதுன்னா எப்படி நம்ம ஃபோனை பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 15 நிமிஷம்னாச்சு டாப் டு பாட்டம் செக் பண்ணுவோம். ஓகேவா? செக் பண்ணுறதுக்குனே ப்ளே ஸ்டோரில் ஏகப்பட்ட ஆப் இருக்குது. எப்படி இந்த அமேசானெலாம் ஃபோனை ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா அவன் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா சவுண்ட் செக் பண்ணுவான், டிஸ்பிளே செக் பண்ணுவான், கேமரா செக் பண்ணுவான், எல்லாத்தையும் செக் பண்ணுவான். அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் மொபைல் செக்குன்னு போட்டிங்கன்னா ஆப்பில் வரும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று, சிம் கார்டு போட்டு டவரை செக் பண்ணுறது, பேசி பார்க்குறது, மைக்கை செக் பண்ணுறதுல இது காமனாக எல்லோரும் செஞ்சுருவீங்க. முக்கியமான விஷயம், ஹார்ட்வேரில் எதுவும் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா ஒரிஜினலாக வர ப்ராடக்ட்டுக்கு அவங்க லோக்கல் ஸ்டோரில் மாற்றி டூப்ளிகேட் ப்ராடக்ட் போட்டாலே நமக்கு பார்த்தாலே வித்தியாசம் தெரிஞ்சு. என்ன அப்படின்னா, ஃபோனை நல்லா சென்டர் லைனாக வச்சு பாருங்கள். அந்த கார்னர்ஸில் எதுவும் கீழே பட்டு பொட்டு வச்ச மாதிரியோ இல்லை ஸ்க்ராச்சஸ் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி இப்போ வர எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மோல்டிங் டைப்பு. டிஸ்பிளேவை கலட்டினா மட்டும்தான் உள்ளே போர்டே செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்ப டிஸ்பிளேவை அவங்க கழட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி பார்த்திங்கன்னா நெம்பி விட்ட மாதிரி ஏதாச்சும் இருக்கும், இல்லை பெயிண்ட் உறிஞ்ச மாதிரி இருக்கும். டிஸ்பிளே மாற்றிருந்தாங்க அப்படின்னா ஃபுல் பிரைட்னஸ் வச்சாலும் அந்தளவுக்கு பிரைட்னஸ் இருக்காது, லோ பிரைட்னஸ் வச்சா அப்படியே ஃபோனே ஆஃப் ஆன மாதிரி லோ பிரைட்னஸ்க்கு போயிடும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் சென்சார் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வேலை செய்யும். இதெல்லாம் பார்த்தாலே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே சேஞ்சிங்கா இல்லையான்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் ஃபோனை செக் பண்ணியிருப்பீங்க. எப்படி? கேமரா செக் பண்ணியிருப்பீங்க. கேம் விளாட மாட்டோம் பொதுவாக இந்த ஃபோன் வாங்கும்போது. அப்படி இருக்கும்போது 50% நீங்கள் ஃபோனை வாங்கியிருப்பீங்க 15 நிமிஷத்துக்கு முன்னாடி. நார்மல் யூசேஜுக்கே பேட்ரி எவ்வளோ ட்ரைனாக இருப்பாங்க. மினிமம் 5லேருந்து ஒரு 6% வந்துச்சுன்னா அது நார்மல். ஒரு 15, 20, 25% 15 நிமிஷத்தில் பேட்ரி வந்துச்சுன்னா பேட்ரி வீக்காக இருக்குது அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி காமனான திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னா உங்களுக்கு தெரியுங்களா, ஓகே இந்த அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் ரேட்டை கடிச்சு கம்மி பண்ணி அந்த அமௌண்ட்டு கொடுங்க. இல்லை நல்லா இருக்குது பக்காவாக இருக்குன்னா மியூச்சுவலாக பேசிவிட்டு முடிச்சுட்டு ஃபோனை வாங்கிக்கோங்க. இது நான் 3% ஃபோனை வாங்குறது பார்த்திங்கன்னா ரேரு தான். நான் இது ஒரு 3வது ஆப்ஷனை தான் வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கேட்பேன், ஃபேமிலி சர்க்கிள் கேட்பேன். அப்புறம் 2வதாக தெரிஞ்ச கடைகள். நம்ம மதுரையிலே பார்த்திங்கன்னா மீனாட்சி பஜாரில் நம்ம யாசர் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் இருக்காங்க. அதே மாதிரி 208 பாய் ஒருத்தர் இருக்காப்புல. இவங்கள்ட்டலாம் பார்த்திங்கன்னா கேட்டு வச்சு வாங்குவேன். 3வது தான் பார்த்திங்கன்னா காமனாக OLXில் பார்த்திங்கன்னா ரேண்டமாக சர்ச் பண்ணுவேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா நான் செகண்ட்ஸில் மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வாங்கிட்டுருக்கேன். கடந்த ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் எல்லாமே நான் செகண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? அடுத்து இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, இது என்னோடய பர்சனல் சஜஷன். என்ன சொல்கிறேன், யாரும் பெருசாக என்ன சொல்லி என்ன இப்படி மொக்கையை போட்டுட்டுறான்னு நினைக்காதீங்க. நான் லைஃப்பில் அனுபவிச்சது. ஏன்னா இப்போ நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் முக்கால்வாசி பேர் நம்ம இந்தியாவில் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரீம் மாதிரி தான். ஒரு சில பேர்த்துக்கு வீடு கட்டுற ட்ரீமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ட்ரீமாக இருக்கும். ஆனால் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பர்சனுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை கூட ட்ரீம் ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நிலமை இருக்குது. இப்போ எங்கள் உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது, இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இருப்பாங்க, அவங்களோட மந்த்லி சேலரி ஒரு 10,000க்குள்ளே தான் இருக்கும். நீங்களும் இப்போ காலேஜ் படிக்கிறீங்க இல்லை வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் அப் சேலரி பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி வீட்டு வாடகை கொடுக்கும், ரெண்ட்டுக்கே 7,000 போகும். அப்புறம் அந்த பலசருக்கு ஜாமான், அது மருந்து செலவு, அந்த மெடிக்கல்ஸு, போக்குவரத்து செலவு, அதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 20,000 மலிஞ்சிடும். மிச்சம் கையில் 10,000 இருக்கும். 10,000 வச்சு என்ன பண்ணுவீங்க? கொஞ்சோண்டு சேவிங்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி ஏதாச்சும் பர்சனல் லோன் போட்டிருப்பீங்க, ஏதாச்சும் கடன் இருக்கும், அதுக்கு வட்டி கட்டணும். நீ வாங்குகிற சம்பளம் அதுக்கே சரியாக போயிடும். நம்மளோட ட்ரீம் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று லான்ச் ஆகுது. இப்போ OnePlus இல்லை சாம்சங்கே அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்கன்னா பார்க்கும்போது நல்லா இருக்கிறதுக்கும் நம்ம மனசு வாங்கணும்னு சொல்லி, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் எவனாச்சும் வச்சுருப்பான், அதை பார்க்கும்போது நம்மகிட்ட இந்த மாதிரி ஃபோன் இல்லைன்னு மனசு தோணும். இல்லாட்டி வண்டியை பார்த்து நிறைய பேர் கேட்பீங்க, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக் நம்ம எப்படா வாங்குவோம், R15 வாங்கணும், KTM வாங்கணும்னு தோணும். ஆனால் நமக்கான சோர்ஸ் இருக்காது. அப்போ உங்கள் மைண்ட் எப்போ என்ன ஆகும் தெரியுமா? EMI போட்டு வாங்கிட்டேன்னு மாதம் எப்படியாச்சும் ஒரு 4,000 5,000 தானே கட்டுற மாதிரி வரும், ஈஸியாக EMI போட்டு வாங்கிடும் அப்படின்னு மைண்ட் செட்டு வரும். நிறைய பேர் நண்பர்கள் பார்த்திங்கன்னா வாங்கி அந்த மந்த் எண்டு வரும்போது தான் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம நண்பர்களே பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது டவுட்னா கேளுங்க நண்பன். அன்றைக்கி ஒரு ஸ்கூல் பையன் நினைக்கிறேன், நான் +2 முடிச்சிட்டேன் ப்ரோ, +2 முடித்தேன், வீட்டில் ஃபோன் வாங்கி தரேன், நாங்கள் EMI தான் வாங்க போகிறேன், OnePlus நாடு வாங்குவா ப்ரோ, எதுக்குடா தம்பி அப்படின்னு கேட்டதுக்கு, நான் இந்த மாதிரி PUBG அதிகமாக விளாடுவேன் ப்ரோ, ஸ்ட்ரீம் பண்ணுவேன் ப்ரோ அப்படின்றான். அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு அவங்க அம்மா என்னென்னா 20,000 தான் வாங்கி தரேன். நான் இவன் 30,000 நிப்பாட்டுறான். இதுலேயும் 12 GB RAM வாங்குவா ப்ரோ, 12 GB RAMனா எனக்கு ஒரு கேம்லாம் விளாடும்போது நல்லா இருக்குங்களா ப்ரோ அப்படின்றான். தம்பி அவன்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறது? அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேமிங்லேயே இருக்கேன். நம்ம சொல்கிறது அவனுக்கு ஏற்றுக்குவாடான்றது தெரில. தம்பி நீ Realme X7 Max கூட வாங்கடா, அதே ப்ராசஸர் தான் இருக்குது, உங்கள் அம்மா 20,000 தரேன்றாங்களே,
கூட 5000 ரூபா தான் வருது, நீ எதிர்பார்க்குற மாதிரி கேமிங் விளாட்டுக்கெல்லாம் கேமரா இல்லை ப்ரோ, OnePlus தான் ப்ரோ நல்லாயிருக்கும், மாசான ஃபோனு ப்ரோ அப்படின்றான். என்னத்த சொல்ல. அதுக்கப்புறம் ஏதோ அவன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசி, சரி ப்ரோ நான் போய் பார்க்குறேன் ப்ரோ, Realme X7 Max இருந்தால் கூட நான் வாங்குறேன் ப்ரோ, அப்படி இல்லாட்டி நான் நாடே வாங்கிறேன் ப்ரோ, இல்லாட்டி 6GB ரேமுக்கு வெயிட் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்றேன். என்னத்த சொல்ல. அதான் ப்ரோ, இப்போ எந்த ஒரு பொருளுமே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நம்மளை மாதிரி பசங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோன் லான்ச் ஆகுது அப்படின்னா OnePlus 8 உங்களுக்கு இந்த 8 Pro எவ்வளவு 65,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேட்டு மார்க்கெட்டில் ரேட்டு பார்த்தீங்களா 35,000 ரூபா 37,000 ரூபாய்க்கே உங்களால் 8 Pro வாங்க முடியும். 8 பார்த்தீங்கன்னா உங்களால் 28,000 30,000 ரூபாக்குள்ளே வாங்க முடியும். ஸோ ஈஸியாக உங்களால் செகண்ட்ஸில் இப்போ வாங்க முடியும். அது பார்த்திங்கன்னா 1 வருஷம் தான் இருக்கும், 1 வருஷம் பழைய ஸ்மார்ட் ஃபோன். ஆனால் நம்ம புதுசாக லான்ச் ஆனப்போ நம்மளால் வாங்க முடியுமா 65,000 ரூபா. 65,000 ரூபாய்க்கு வீட்டில் சொன்னால் செவில் சேர்த்து 4 அறை விடுவாங்க, இந்த மாதிரி ஃபோன் கேட்குறியாடா 65,000 ரூபாய்க்குன்னு. ஸோ கொஞ்சம் யோசிச்சு வாங்க நண்பா. ஏன்னா எனக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோலாம் போடுறதுக்கு நல்ல ஒரு மைக் வாங்கணும்னு ஆசை, ரோடு மைக்கில் வயர்லெஸ் மைக் வாங்கணும்னு ஆசை. ஆனால் அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 23,000 ரூபா. அப்புறம் அந்த வெளியே போய் விலாக் எடுக்கும் போதெல்லாம் அந்த ஃபோனை வச்சு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நேரம் பிளாக்காக எடுக்கும், ஃப்ளிக்கரிங் ஆகிட்டே இருக்கும், சன்லைட் படும்போது அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஒரு விலாகிங் கேமரா வாங்கணும் ஆசை. ஆனால் இப்போ இருக்கிற அந்த சிச்சுவேஷன், வீட்டில் உள்ள கடன் வாடகை அதெல்லாம் பார்க்கும்போது சரி கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லியே நாளை கடத்திக்கிட்டே வரேன். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான முயற்சியில் எடுங்க, காசு சேருங்க. கடன் வாங்கி மட்டும் என்றைக்கு வாங்கணுன்ற முடிவுக்கு வராதிங்க. கடன் வாங்கினா இப்போ உள்ள ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப 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 கஷ்டமாயிரும். முடிஞ்ச அளவு காசை சேர்த்து வச்சு இன்றைக்கி ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சி உங்கள் மைண்டு முடிவு இருக்கும். தடி பக்கத்துக்கு நாய் வேற குலைக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். அந்த ஸ்மார்ட் ஃபோனோட புதுசாக லான்ச் பண்ண விலை பார்த்திங்கன்னா 60,000 ரூபா இருக்கும். அதே இது நீங்கள் காசு சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 30,000 35,000 சேர்த்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் கழித்து நீங்கள் ஆசைப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் ரேட்டே ஆட்டோமேட்டிக்காக ஆஃபரு, கார்டு ஆஃபரு, அது இதுன்னு ப்ரைஸ் ட்ராப்லாம் வந்து அந்த 35,000 ரூபாய்க்கு 30,000 ரூபாய்க்கு உங்களால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட முடியும். ஆரம்பத்தில் 60,000 லான்ச் பண்ணியிருப்பான். ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து ரேட்டு ட்ராப் ஆயிரும். லோக்கல் பஜார்லேயே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பீஸே வச்சுருப்பாங்க பாக்ஸோட. அப்படி நீங்கள் ஈஸியாக வாங்கிட்டு போயிட முடியும். ஒரு வருஷ அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது பெரிய மாற்றம்லாம் ஃபோனில் கொண்டே வந்துட மாட்டான். இப்போ OnePlus 8 Proக்கும் OnePlus 9 Proக்கும் என்ன வித்தியாசம்? ப்ராசஸர் மாறுது, அப்புறம் அந்த சார்ஜிங் ஸ்பீடு மாற்றினாங்க, கேமரா லென்ஸை பார்த்தினாங்க. ஆனால் 2 ஸ்மார்ட் ஃபோனையும் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். லைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 10% பார்த்திங்கன்னா முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதானே தவிர பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுதா, அவங்ககிட்ட அந்த காசு இல்லையா, கொஞ்சம் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ பணத்தை சேமிங்க, அடுத்த வருஷம் அந்த ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிக்கலாம். சிம்பிள். இதுக்காண்டி உடனே லான்ச் பண்ண உடனே ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணாதான் கெத்து அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் வேறு, புரியுதா? ஸோ இது நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஃபோர்ஸ் பண்ணல, உங்களுக்கான பண சோர்ஸ் இருக்குது, மணி நமக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வேணால் வாங்கிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கலாம், எப்படி வேணால் மாற்றி அமைச்சிக்கலாம். ஆனால் பணம் நமக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்கன்னா புதுசாக இந்த லான்ச் பண்ணும்போது விளம்பரங்கள் ஆகா ஓகோ அப்படின்லாம் பில்டப் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மண்டையில் ஏற்றிக்காமல் குடும்ப சூழ்நிலை நினச்சி ஸ்மார்ட் ஃபோன் வாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பழைய ஸ்மார்ட் ஃபோனாக வாங்கி யூஸ் பண்ண பாருங்கள். நல்லபடியாக நம்பிக்கையான ஆள்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதான் இந்த வீடியோ தான் சொல்லணும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.